கடவுளை பார்த்து அவர்கள் பரிசுத்தம்னு சொல்ல, தேவனை பார்க்கும் பொழுது தங்களுக்குள்ளே ஒரு அறிவை பெறுகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வந்த பிற்பாடு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்றாங்க. இப்ப ஆராதனைங்கிறது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவர்கள் தேவனை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளே ஒரு அனுபவம் வந்தது இல்ல, அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனையின் வெளிப்பாடு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிறது. ரைட்டா? நம்ம 2 பேரும் ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்ப இனிப்பு பரிமாணப்படுது, 2 பேருக்குமே இனிப்பு பரிமாணப்படுது. பக்கத்துல உள்ளவனும் இனிப்பு எடுத்து வாயில வைக்கிறாரு, நானும் இனிப்பு எடுத்து என்ன பண்றேன், வாயில வைக்கிறேன். எங்களுக்குள்ள என்ன அனுபவத்தை பெறுகிறோம்? ஒரு இனிமையான அனுபவத்தை பெறுகிறோம். இப்ப எங்க முகத்தை பார்த்துக்கிறோம், நாங்க 2 பேரும் பார்த்து என் புருவத்தை உயர்த்தி என்ன பண்றேன், தலையாட்டி நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறேன். அவரும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப எக்ஸ்பிரஷன் என்ன? என் புருவத்தை உயர்த்தி நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்றோம். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு அனுபவம் உண்டதுல, அதுதான் ஆராதனை. சொல்றது புரியுதா? இப்ப கவனிங்க. இந்த அனுபவம் ஏற்படாமலேயே எக்ஸ்பிரஷன் ஆஃப் வர்ஷிப், அதாவது ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் புகலிடமானவர், ஆண்டவரே நீ இரட்சகர் மீட்பர், இப்படிலாம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? கேட்டு 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 ஒரு பயிற்சினால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதனாலதான் ஆராதிக்க கூடிய தூண்டலை ஒருவர் நமக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, தர வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஆராதனை கிடையாது.